KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. 288 தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தற்பொழுது காலை 7 மணிக்கு தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதற்காக அங்கு வாக்குச்சாவடிகள் எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள். வணக்கம். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. நாட்டிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாவது மிகப்பெரிய மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதால் இங்கு நடைபெறக்கூடிய தேர்தலும் இங்கு யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பது குறித்த எதிர்பார்ப்பும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தம் 288 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. இதற்கான வாக்குப்பதிவு தற்போது துவங்கியுள்ள நிலையில் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது. இன்றைய தேர்தலில் மொத்தம் 2086 சுயேட்சைகள் உட்பட மொத்தம் 4136 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 2019ஆம் ஆண்டு தேர்தலை ஒப்பிடும் போது இந்த முறை போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எண்ணிக்கை சுமார் 28% அதிகரித்திருக்கிறது. இன்றைய தினம் சுமார் 9.7 கோடி வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற உள்ளனர். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்திய மக்கள் தொகையில் ஒரு பெரும் பாதி, அதாவது ஒரு 10 கோடி வாக்காளர்கள் இன்றைய தினம் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கின்றனர். மாநிலம் முழுவதும் சுமார் 52,789 இடங்களில் ஒட்டுமொத்தமாக 1,186 வாக்குச்சாவடி மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் முழுக்க பெண்களை கொண்டு பெண்களாலேயே நிர்வகிக்கப்படுகின்ற 388 பிங்க் வாக்குச்சாவடி மையங்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தேர்தலை பொறுத்தவரை சுமார் 6 லட்சம் அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியிலே ஈடுபட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் விரிவான பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. போதிய அளவில் பாதுகாப்பு படையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போல மும்பை, புனே உள்ளிட்ட பகுதிகளிலும், மிகப்பெரிய பகுதியாக இருக்கக்கூடிய மும்பை, புனே உள்ளிட்ட பகுதிகளிலும் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது மொத்தம் உள்ள 288 தொகுதிகளை பொறுத்தவரை மகாயுத்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளும் பாஜக 149 தொகுதிகளிலும், ஷிண்டே சிவசேனா 81 தொகுதிகளிலும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 59 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. அதே போல எதிர்கட்சிகளுடைய மகா விகாஸ் அகாதி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் காங்கிரஸ் 101 தொகுதிகளிலும், உத்தவ் தாக்கரே சிவசேனா 95 தொகுதிகளிலும், சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் 86 தொகுதிகளிலும் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா ஒரு புறம் இருக்க, ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கும் இன்று 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜார்க்கண்டில் மொத்தம் உள்ள 81 சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த 13ஆம் தேதி
41 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள நிலையில் இன்று எஞ்சியுள்ள 38 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் மொத்தம் 528 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஜார்க்கண்டுடைய முதல்வர் ஹேமந்த் சோரன், அவருடைய மனைவி கல்பனா சோரன், அதே போல பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த அமர்குமார் பௌரி உள்ளிட்ட பல முக்கிய வேட்பாளர்கள் இன்றைய தினம் களத்தில் உள்ளனர். இந்த ஜார்க்கண்டில் இரண்டாம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை 1.23 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். மொத்தம் 14,218 வாக்குச்சாவடி மையங்கள் ஜார்க்கண்டில் இரண்டாம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை அமைக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை தேர்தல் முடிந்த பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கின்றன. அதில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் இந்த 2 மாநிலத்தில் என்பது நமக்கு தெரிய வரும். வாக்கு எண்ணிக்கை என்பது 2 மாநிலத்தில் பதிவான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது 23ஆம் தேதி நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். KLM Maxava Gold Loan, முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.